வணக்கம், சிவபிரகாசம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வாழை இலை பெருக்க வந்திருக்கிறோம். இந்த வாழை இலையோடய சேர்த்து ஒரு கருத்தையும் அறுத்து விடுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழை இலை இருக்குது இல்லைங்களா, இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை நம்ம சாப்பிட்டுடுவோம். வாழை மரத்தோட இந்த நாரை பதப்படுத்தி பூ கட்டுவாங்க. வாழைப்பூ சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், வாழைக்காய், வாழைப்பூ, வாழைக்காய் எல்லாமே சாப்பிட்றது இல்லைங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நம்ம படைக்கும்போது வாழைப்பழத்தை படைப்போம் தெரியுங்களா, அது எச்சில் படாத பழம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற பழம்லாம் நம்ம சாப்பிட்டுட்டோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டு விதைக்கிறது இல்லைங்களா. ஆனால் வாழை இலை மட்டும், வாழைப்பழம் மட்டும் நம்ம கண்ணாவே தானாக வளருது. அது விதை போட்டு வளராது. அதனால தான் படைக்கும்போது சுத்தமான பழம்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காரணம், வாழைப்பழமும் வாழை இலையும் எச்சில் படாத பழம்னால படைப்பாங்க. நன்றி, வணக்கம்.